ஹலோ எவ்ரி ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வேக்சின் போட்டாலோ இல்லைன்னா ஏதாவது குழந்தைங்களுக்கு அடிப்படுது, ஸோ வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐஸ் பேக் வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐஸ் பேக் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரண்ட்ஸ் டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ ஐஸ் பேக் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஐஸ் வந்து வீட்டிலே நீங்கள் வந்து ஒரு சுத்தமான தண்ணியில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் இதை வந்து ரெகுலராக உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இதுக்காகவே வச்சிருக்கிறது சேஃபர் ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து டைரெக்டாக அந்த ஐஸ் பேக்கை வந்து நீங்கள் எடுத்து ஸ்கின் மேலே வைக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ அந்த ஐஸ்னாலேயே சில டைம் வந்து ஸ்கின் இன்ஜுரியோ இல்லை ஃபேட் நெக்ரோசிஸ் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக வைக்காமல் ஏதாவது ஒரு சுத்தமான ஒரு துணிக்குள்ளே வச்சு கொஞ்சம் நீங்கள் டேப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வச்சு வச்சு எடுக்கிறது பெட்டர். நம்மளோட எய்ம் வந்து அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரை குறைக்கிறது மட்டும்தான். ஸோ டெம்பரேச்சரை குறைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டு பிளட் சப்ளை குறையிறதுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனும் வீக்கமும் வந்து குறையுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதும். டைரெக்டாக ஐஸ் பேக் வைக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.